ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற சேனல் வந்து கேஆர்கே ஆலிகான் சேனல். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் பெல் பட்டன் கண்டிப்பாக அழுத்துங்க. இருக்கிற வீடியோவில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் வரும். இங்கே முக்கியமான கவனிக்க என்னென்னா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முக்கியமான விஷயம் 100% சொல்கிறது. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். நம்ம 4-5 ஸ்டேட்டில் இந்தியாவிலே நம்பர் 1 சேனலு கேஆர்கே ஆலிகான் சேனல். நம்ம 4 ஸ்டேட்லுக்கு நிறையா நம்ம செம்பரி ஆடு, ஒங்கோல் ஜுடுப்பி, கெடா ஆடு, பெரிய பெரிய கெடா ஆடெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்குறதுல நம்பர் 1 இருக்கிறது. வீடியோலாம் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம எங்கே ஆடு விற்கிறது, எந்த வாங்கி கொடுக்குறது, எந்த சப்ஸ்கிரைபர் வர்றாமல் நம்ம அக்கௌண்ட்டில் போட்டதெல்லாம் கிளியராக நம்ம வீடியோவில் வச்சுருக்கிறேன். எதுக்குன்னா இங்கே చాలా மோசம் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. எதுக்குன்னா கண்டிப்பாக சொல்லணுன்னா மோசம்தான் நடக்குது. எதுக்குன்னா ஒரு தமிழ்நாடு வந்து சப்ஸ்கிரைபருக்காக நிறைய ரேட்டு வச்சு வாங்கி கொடுக்குறாங்க சப்ஸ்கிரைபருக்கு. எதுக்குன்னா ஒங்கோல் ஜுடுப்பி ரேட்டு அதிகமாகி போகிறதுனால கண்டிப்பாக அவங்க எப்படி வர்றாங்க, வந்து காலியாக போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அவங்க வந்து ரேட்டு அதிகமாக வச்சு வாங்கி கொடுத்துட்றாங்க சப்ஸ்கிரைபருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் மோசம் பண்ணாங்க. 12 வருஷம் மேலே இருந்து நம்ம வந்து எப்பவுமே இந்த மாதிரி ரேட்டே இல்லை. 12 வருஷமாக இந்த மாதிரி ரேட்டே நம்ம வைக்கல, டிமாண்டாகவே இல்லை எப்பவுமே எந்த ஆடுமே. ஆமாம், இந்த 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளாவே இந்த மாதிரி ஒங்கோல் ஜுடுப்பு நிறைய ரேட் அதிகமாக வச்சுது. ஒத்துற நாள் தான் மட்டும்தான், ஒரு தமிழ்காரங்க ஒத்துற நாள் மட்டும்தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆகாதே நம்ம பண்ணிடுச்சு. இந்த 1-2 மாதத்துக்குள்ளாவே நம்ம ரேட்டு அதிகமாக இருக்கிறது கம்மியாகிடுச்சு. நம்ம தமிழில் சேனலில் வீடியோ வைக்கிறதுனால தான் கேஆர்கே ஆலிகான் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணிடுச்சு. நம்ம சப்ஸ்கிரைபருக்காக எங்கெங்கே ஆடு இருக்குது, எங்கே கம்மியாக கிடைக்கும் அண்ட் இந்த மாதிரியெல்லாம் சர்வே பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வேறு இடம் மாற்றிடுச்சு. எங்கே ஆடு வாங்கி கொடுக்குறாங்க இவங்கெல்லாம் நிறையா சப்ஸ்கிரைபர் கூட்டி போய் அதிகமாக ரேட்டு வச்சாங்க, அந்த இடத்த நின்று நம்ம மாற்றி வேறு இடம் எங்கே கம்மியாக கிடைக்குதுன்னு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு 2 மாதத்தில் 3000 மேலே ஆடு ஒங்கோல் ஜுடுப்பி பியூர் கெடா ஆடு நம்ம வாங்கி கொடுத்துச்சு. எல்லா வீடியோ நம்ம யூடியூப்பில் வச்சுருக்கிறேன். எந்த ஃபார்முக்கு எந்த ஊருக்கு அனுப்பி வச்சுருக்கிறேன் கிளியராக வச்சுருக்கிறேன். வண்டியில் டிரான்ஸ்போர்ட்டில் இருந்து வீடியோ எல்லாம் கிளியராக வச்சுருக்கிறேன், செக் பண்ணுங்கள். இப்போ கூட இந்த மாதிரி மோசம் நடக்குது. என்னன்னா நம்ம எங்கெங்கே கம்மியாக இருக்கிறதோ அந்த இடத்துக்கு இங்கே தமிழ்நாடு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் கூப்பிட்டு வந்து அந்த இடத்துல திரும்பி ரேட்டு ஏற வைக்கிறாங்க. சப்ஸ்கிரைபர் தப்பு இல்லை, ஆடு வாங்குறவங்க விற்கிறாங்க எங்கேயுமே நல்லா இருக்கும். மார்க்கெட் நல்லா இருக்கணும்னா ரீசனபிள் ரேட்டை போனால் தான் 10 பேர் வர்றாங்க. 10,000 இருக்கிற இடத்துல ஜோடி வந்து 12,000, 15,000 இருக்கிறதுல வந்து 17,000, 20,000 இருக்கிற இடத்துல வந்து 22,000 இந்த மாதிரி ரேட்டு ஏறுது. எதுக்குன்னா இந்த மாதிரி கம்மியான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வேறு ரேட்டு மாற்றிடுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்கள். வீடியோவில் கூட எந்த ஆடு வைக்கிறாங்க அந்த ஆடெல்லாம் பழைய வருஷம் ஆடு. இந்த மாதம் இன்றைக்கி இருக்கிற ஆடெல்லாம் வீடியோவில் வைக்கிறதில்ல. எப்பவுமே போன வருஷம் ஆடு இந்த மாதிரியெல்லாம் செக் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரியெல்லாம் மோசம் நடக்குதோ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்க. நம்ம கேஆர்கே ஆலிகானும் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எங்கெங்கே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம கம்மியாக இருக்கிற இடத்துல போயிடுச்சு. அந்த மாதிரி இடத்துல திரும்பி அவங்க வந்து ரேட்டு ஏற வைக்கிறாங்க சப்ஸ்கிரைபர் கூட்டு வந்து. இந்த மாதிரி ஏற வச்சிருச்சுன்னா ஒன்றுமேக்கு ஃப்யூச்சரில் ஒங்கோல் ஜிடிபி ரேட்டு அதிகமாக டபுள் தான் ஆகிப்போம். யாரும் வாங்காமல் யாரும் வர்றாமல் பிஸ்னஸ் நடக்காமல் போயிடும். 4 பேர் நல்லா இருக்கணும்னா 4 பேர் வாங்கணுன்னா அடுத்த ஸ்டேட்டில் இருந்து நம்ம ஸ்டேட்டில் இருந்து வேறு ஸ்டேட்டுக்கு நம்ம ஆடு அனுப்பிக்கணுன்னா ரீசனபிள் ரேட்டாக இருக்கணும். அது நம்ம கேஆர்கே சேனலில் மட்டும்தான் நடந்துருச்சு, நடக்க வைக்கிறச்சு. இந்த 2 மாதத்தில் நடக்க வச்சிருச்சு. ஆமாம், இப்போ புதுசாக திரும்பி அது எங்கள் தமிழ்நாடு ஒருத்தர் யாரைతే வாங்கி கொடுக்குறாங்களோ சப்ஸ்கிரைபருக்கு தமிழ்நாடு அவங்களுக்கு திரும்பி அவங்க ரேட்டு ஏற வைக்கிறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் நடக்குது. அதனால் முக்கியமான கவனிக்கணும். இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், 4 பேருக்கு தெரியணும். அதனால தான் 100% ஷேர் பண்ணுங்கள். நம்ம மகாபலிபுரம் சப்ஸ்கிரைபருக்கு இதுக்கு முன்னாடியே நம்ம 4 வருஷம் முன்னாடி அனுப்பிச்சிருச்சு. அந்த சப்ஸ்கிரைபரே இந்த ஆடு வேணுமென்னு சொல்லிட்டு நமக்கு 8 லட்ச ரூபாய் 8 lakhs நம்ம அக்கௌண்ட்டில் போட்டுச்சு. நம்ம ரேட்டு அதிகமாக இருக்குதுன்னு ஒரு 8 நாள் வச்சுக்கிட்டு கம்மியாக ஆன அப்புறமா தான் நம்ம வாங்கி கொடுத்துச்சு. 30 செம்பரி ஆடு, 50 கெடா ஆடு, எல்லாம் பல்லு மேலே இருக்கிறது. இது மட்டும்தான் ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம் பாருங்கள். இதே வீடியோவில் நம்ம முன்னாடி செக் பண்ணியிருக்கிறோம். ஒரு ஆடு வந்து பல்லு மேலே தான்
2 பல்லு மேலே 4 பல்லு மேலே ஃபஸ்ட்டு இருக்கிறத மட்டும்தான் நம்ம செக் பண்ணி நம்ம செம்பரி ஆடெல்லாம் வாங்கி கொடுத்துச்சு. நம்மெல்லாம் செம்பரி ஆடு எத்தனை இருந்தாலும் அதில் நல்லா இருக்கிற ஆடு மட்டும்தான் நம்ம வாங்கி கொடுக்குறது. அதனால் தாராளமாக செம்பரி ஆடு வேணுமுன்னா நம்மக்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இதில் வந்து 50 கிடா ஆடு கடை நம்ம கொடுத்துச்சு. பியூர் ஒங்கோல் ஜுடிப்பி ஆடு, நம்ம ஒங்கோல் ஜுடிப்பி ஆடு 50 கிடா நம்ம வாங்கி கொடுத்துச்சு. அதெல்லாம் எல்லாம் சேர்த்து 80. எல்லாம் பொல்லு மேலே இருக்கிறத நீட்டாக செக் பண்ணுறோம் நம்ம. அதனால தான் நம்ம வீடியோவில் தெரியறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வச்சிருச்சு. எல்லா கஸ்டமருக்கு நம்ம வீடியோவில் கூட இந்த மாதிரி செக் பண்ணிட்டு அனுப்பிக்கிறோம். எதுக்குன்னா நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் அக்கௌண்ட்டில் போடுறாங்க. இன்னொரு வாட்டி நம்மக்கிட்ட தான் வரணும். எதுக்குன்னா நம்ம அந்த மாதிரி நம்பிக்கையோடு கொடுத்தா தான் இன்னொரு வாட்டி கூட நம்ம வர்றாங்க. அதனால தான் 4 வருஷம் கழிச்சு கூட நம்ம இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட தான் வாங்கிருச்சு. அதுதான் நான் கேஆர்கே அலிகானோட சேனல் ஸ்பெஷல். எதுக்குன்னா நம்பிக்கை இருந்துச்சுன்னா தான் பிஸ்னஸ் நடக்கிறதே 100% நம்பிக்கை மேலே தான். நிறைய பேர் எங்கெங்கோ இருக்கணும், எங்கெங்கோ ஒரு ஃபோன் கால் வச்சுட்டு இந்த மாதிரி நம்பிக்கை இருக்கிறதுனால தான் சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம மேலே கண்டிப்பாக அந்த நம்பிக்கை மட்டும் எப்பவுமே விடாது கேஆர்கே அலிகான். எதுக்குன்னா இதுக்கு முன்னாடி கூட ஒடிஷாவில் இருந்து கார் போட்டு வந்தாங்க. அந்த கிடோட வச்சுருக்கிறேன். அவ்வளோ தூரத்தில் கார் போட்டு வந்தாங்கன்னா 1000 கிலோமீட்டர் நம்பிக்கை மட்டும்தான் நடந்துருச்சாங்க. கார் போட்டு போனால் நம்மளுக்கு கம்மியாக வாங்கி கொடுக்குறாங்கோ, அலிகான் அங்கே இருக்கிறாங்கோ, அலிகான் நம்ம வாங்கி கொடுக்குறாங்கன்னு ஒரே காரணத்தினால்தான் அங்கேருந்து ட்ரெயினில் கூட வர்றாமே 1000 கிலோமீட்டர் கார் போட்டு இங்கே வந்து வாங்கிட்டு போனாங்க. கம்மியாக கொடுக்குறாங்கன்னு ஒரு காரணத்தினால்தான் நம்ம அதே சான்ஸு கொடுத்துச்சு அந்த ஒடிசா சப்ஸ்கிரைபருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாடு சப்ஸ்கிரைபர் கூட நிறைய பேருக்கு சொல்கிறது, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, ரேட்டு அதிகமாக வைக்காதுங்கன்னு தான். நம்ம ரேட்டு அதிகமாக வைக்கிறதுனால இந்த வீடியோ நம்ம வைக்கல. அது புரிஞ்சிருச்சுன்னா போதும். தயவு செஞ்சு ரேட்டு அதிகமாக ஆகக்கூடாது. ஆனால் யாரும் வர்றாங்க, யாரும் வாங்க முடியாது. மார்க்கெட் அப்படியே தான் ஆக போகணும். 4 பேர் நல்லா இருக்கணும்னா 100% ரேட்டு ஓரளவுக்கு ரீசனபுளாக இருக்கணும். அங்கே ரைத்தவங்க டிஸ்டர்பன்ஸு காசு அதிகமாக அவங்களுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது. ப்ளஸ் விற்கிறவங்களும் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு கம்மியாக விற்க தேவையில்லை. ரீசனபுளாக ரேட் இருந்தால் தான் வாங்குறவங்களுக்கு விற்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். அதனால தான் 100% ஷேர் பண்ணுங்க. நம்ம போய் மகாபலிபுரத்தில் டெலிவரி கொடுத்துச்சு. நம்ம இந்த ஆர்டர்லாம் இறக்கிடுச்சு. சேஃபாக தான் இருந்துச்சு. அவங்க வாயில் இது சொல்கிறாங்க நம்ம சேஃபாக கொடுத்துச்சேன்னு. வீடியோ மட்டும் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். அந்த சப்ஸ்கிரைபரே சொல்கிறாங்க நம்ம சேஃபாக வாங்கி கொடுத்துச்சேன்னு சொல்லிட்டு. இதில் சார் எத்தனை ஆடு எடுத்துன்னு வந்துச்சு சார்? மொத்த ஆடு வந்து 80ங்க. அதில் குட்டி ஆடு ஒரு குட்டி இறக்கியிருக்காங்க. அதில் ஆணாடு பார்த்தீங்கன்னா 30 ஆடுங்க, பெண் ஆடு 50 நம்பருங்க. எல்லாம் சேஃபாக பக்காவாக இருக்குதுங்க. நல்லா இருக்குது, கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்குது, சேஃபுங்க. ஓகே, நன்றி சார்.